ஹாய் வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிம்பிளால் அஃபெக்ட் ஆகிருக்கவங்களுக்கான ஒரு பெஸ்ட்டு ஃபேஸ் மாஸ்க் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாஸ்க் எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஹெவி பிம்பிள் இருக்கவங்க மார்னிங் அண்ட் நைட் அப்படின்னு 2 டைம்ஸ் வந்து நீங்கள் இப்போ டேக்கு நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் இருக்கும். உங்களுக்கு பிம்பிள் ரெடியூஸ் ஆனதுக்கப்புறமா வீக்லி ட்வைஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாஸ்க் ரெடி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா, நான் நீம் பவுடர் எடுத்திருக்கேன். இந்த நீம் பவுடர் வந்து நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணேன். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட நீம் பவுடர் இல்லைன்னா நீங்கள் வேப்பிலையை வந்து நல்லா காய வச்சு பவுடர் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ செகண்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா, நான் டர்மரிக் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பியூர் கஸ்தூரி மஞ்சள், ஆர்கானிக் கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கோங்க. ஸோ டர்மரிக் பவுடர் ப்ளஸ் நீம் பவுடர் ரெண்டையுமே ஈக்குவல் போர்ஷனில் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா நான் ஹனி எடுத்திருக்கேன். ஹனி வந்து நல்லா பியூரான ஹனி யூஸ் பண்ணுறது பெஸ்ட். சப்போஸ் கிடைக்கல அப்படின்னா ஆன்லைனில் என்ன விற்கிதோ நீங்கள் அதை வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஹனி வந்து இந்த பவுடரோட மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு 1 மினிட் கண்டினியூவாக நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறமா இதோட கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் தின் பண்ணுறதுக்காக நான் வந்து ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்க போகிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட ரோஸ் வாட்டர் இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் நார்மலான நல்ல தண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்காக நீங்கள் வந்து தயிரோ இல்லைனா அந்த பாலோ நீங்கள் ஆட் பண்ணுறது தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க. பிம்பிள் வந்து இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சிடும். பிகாஸ் அதில் ஆயில் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ தயிர், இந்த பால் இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு, ரோஸ் வாட்டர் இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மல் வாட்டரை நீங்கள் ஆட் பண்ணி இந்த மாதிரி லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கோங்க. நான் ஃபேஸை வந்து நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாஸ்க் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வேப்பிலையில் ஆன்டிபாக்டீரியல், ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால அக்னியை வந்து இன்ஸ்டண்ட்டாக கிளியர் பண்ணி கொடுக்கும். டீப்பாக உங்கள் ஃபேஸை நல்லாவே கிளென்ஸ் பண்ணும். உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய டர்ட்ஸ், ஆயில்ஸ், அந்த இம்ப்யூரிட்டிஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது எஃபெக்டிவாக வந்து கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும். ஃபேஸில் இருக்கக்கூடிய பிளமிஷஸ், அக்னி மார்க், பிக்மெண்டேஷன், அதாவது டார்க் ஸ்பாட் மாதிரி ஃபேஸில் அங்கங்கே பிளாக்காக இருந்துச்சு அப்படின்னாலும் நல்லாவே வந்து நீட்டாக கிளியர் பண்ணி நல்லா ஸ்பாட்லெஸ் கிளியர் ஸ்கின்னை வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிம்பிளை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். பிம்பிள் வந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா புண்ணாக இருக்கும். அந்த புண்ணெல்லாம் வந்து நல்லா க்யூர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஃபேஸில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவையுமே நல்லா ரிமூவ் பண்ணும். ஸோ இதில் ஆட் பண்ணியிருக்க தேன் பார்த்திங்க அப்படின்னா அந்த பிம்பிள் ப்ராப்ளம்க்கு ஒரு பெஸ்ட்டான ட்ரீட்மெண்ட்னே சொல்லலாம். ஃபேஸில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஆயிலை வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். ஆயில் கண்ட்ரோல் ஆக ஆக உங்களோட பிம்பிளும் வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் சேர்த்துருக்க ஹனினால் பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கும். ஸோ ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே காய வச்சுட்டு ப்ளைன் வாட்டரில் ஃபேஸை வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹெவி பிம்பிள் இருக்கவங்க மட்டும் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 2 டைம் யூஸ் பண்ணுங்கள். மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா வீக்லி த்ரைஸ் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். ஸோ என்னோட ஸ்கின் பார்த்திங்கன்னா நல்ல இன்ஸ்டன்ட் கிளியர் அண்ட் பிரைட்னஸும் கொடுத்துருக்கு. ஸோ இது கூட இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேன். நான் ஆல்ரெடி ஒரு ஹேர் பேக் வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் இன்றைக்கி வந்து அந்த ஹேர் பேக்கை செகண்ட் டைம் வந்து நான் ட்ரை பண்ணுறேன். நல்ல ரிசல்ட் இருந்துச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேர் வந்து இன்ஸ்டண்ட்டாக சில்கியாக ஸ்மூத்தாக இருக்கிறது நீங்களே பார்க்கலாம். ஸோ லிங்க் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பாய்.